ஓகே மேம். இப்ப ஒரு விஷயம் பண்றோம். கோயிலுக்கு போயிட்டு நம்ம ஸ்லோகம் சொல்லி இதெல்லாம் தவிர்த்து, நம்ம நம்பிக்கையா ஒரு விஷயம் பண்றது மூலியமா தான் நம்மளுக்கு அதுக்குரிய பலன் கிடைக்குமா மேம்? இப்ப நம்பிக்கை இல்லாம ஒரு சிலர் பண்ணுவாங்கல்ல. அப்படி பண்ணா நம்ம பரிகாரம் பண்ணா போதும்னு இருப்பாங்க. அப்படி இல்லாம எந்த அளவுக்கு நம்பிக்கையோட நம்ம ஒரு பரிகாரத்த பண்ணணும்? இப்போ உண்மையிலே நான் உங்ககிட்ட சொன்னேன் பாத்தீங்களா, இது தண்ணி நீங்க தீர்த்தம்னு நினைச்சு குடிங்கன்னா அது தீர்த்தமா வேலை செய்யும். ஸோ நான் எல்லா விஷயத்துக்கும் மேல இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறோம், அவங்க என்ன மருந்து கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அவங்க பேர்ல இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த மருந்து மேல இருக்க நம்பிக்கையில நம்ம சாப்பிட்றோம், அந்த குணமாகுதா இல்லையா? ஸோ அது மாதிரி இறைவனை நீங்க ஒருத்தவங்க நம்புறீங்க, உங்களுக்கு ஜாதகமே வேலை செய்யல, எனக்கு பெரிய ஸ்ட்ரகிள் போராட்டம், என்னுடைய சாபங்கள் நிறைய இருந்தா கூட ஒருத்தவங்க பரிபூரணமா ஒரு நம்பிக்கையோட இறையர்கள் சரணாகதி அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கான என்ன வேணுமோ அள்ளி கொடுத்துட்டே இருப்பார் கடவுள். அதான் ஒரே விஷயம் என்னன்னா அவநம்பிக்கை மட்டும் இருக்கவே கூடாது. ஓகே மேம். இப்ப குழந்தை பாக்கியம் தாமதம் ஆகிறதுக்கு நம்ம ஆன்மீக ரீதியா இப்ப பார்த்தோம். இப்ப ஜாதக ரீதியா அதை எப்படி மேம் பார்க்கலாம்? நிச்சயமா இப்ப ஜாதகம் எடுத்துட்டோம்னாக்கா குழந்தைக்காரகன்னு சொல்லும்போது குருவினுடைய நிலை எப்படி இருக்கு, குரு சூரியன் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதுல குரு வக்ரமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறப்பு விஷயம் தடை தாமதம் ஆகும். பொதுவாகவே 1, 5, 9 இப்ப நாடு அடிப்படையில் எடுக்கிறோம் அப்படின்னா 1, 5, 9 கிரகங்கள் அடிப்படையில உங்களுக்கு குரு எங்கேயாவது வக்ரமா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு குழந்தை அபார்ட் ஆகிற அளவுக்கு தன்மைகள் இருக்கும். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் கூட புதன் இந்த குரு நிலைமைகள் இருக்கும்போது சில பேருக்கு பேச்சு திறன் குறைபாடோடு இருக்கக்கூடிய குழந்தைகளா பிறப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பையுமே கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கிறது பார்க்க முடியுது.